அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கால்களில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள், அது யூரிக் ஆசிட் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை டயபெட்டிஸ்னால ஏற்படக்கூடிய ஃபுட் அல்சர் ப்ராப்ளம்ஸ், இல்லை வேரிகோஸ் வெயினால் ஏற்படக்கூடிய அல்சர், டிவிடினால டீப் வெயின் த்ரோம்போசிஸ்னால ஏற்படக்கூடிய கால்களில் ஏற்படக்கூடிய பாதங்களில் ஏற்படக்கூடிய புண்கள், ரணங்கள், கால்கள் கருத்து போவது, எக்ஸிமானால கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, அந்த ஸ்கின் ரேஷஸ், அந்த மாதிரி டயபெட்டிக் ஃபுட் அல்சராக இருக்கட்டும், இல்லை பிக்டோ ப்ராப்ளம் சொல்லுவாங்க, யூரிக் ஆசிட்னால கால் பாதங்களில் வீக்கம் வர்றது, முடக்குவாதத்தினால காலுடைய விரல்களில் கட்டையாட்டம் மறுத்து போகிறது, ரத்த ஓட்டம் இல்லாமல் கொரக்கல்லி பிடிக்கிறது, ஸ்கேட்டிகா பெயின் சொல்லுவாங்க, தொடையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் நரம்பு பிடித்து பிடித்து இழுத்து இழுத்து வலிக்கக்கூடிய இந்த கால்களில் ஏற்படக்கூடிய புவர் சர்க்குலேஷன் காரணமா ஏற்படுற இந்த அனைத்து பிரச்சனைக்குமான தீர்வுகள் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். ஸோ அதனால நம்ம கால் பாதங்களில் நம்ம பல வருட காலமாக பதிவுகள் போட்டு கொண்டு வருகிறோம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான ராஜ உறுப்புகளுக்கான அனைத்து மையப்புள்ளிகளும் நம்முடைய காலுடைய உள்ளங்கால் பாதத்தில் இருக்கு. அப்ப அதை நாம் தூண்டி விடுவதன் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய நோய்களை, எப்பேற்பட்ட பிரச்சனைகளை நம்மால தீர்க்க முடியும். அப்பேற்பட்ட அந்த கால்கள் இரத்த ஓட்டம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரியான எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளமும் சரி, இல்லை இந்த சர்க்குலேஷன் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுது. சரி, இப்போ இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட இந்த கால்களில் இரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னெல்லாம் ஏற்படுது, இதை நாம எப்படி கையாள முடியும்னு நம்ம கேஸ் ஸ்டடிஸோட பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா, கால்களுடைய நிறம் நீங்க பார்க்கலாம், சுத்தமா ரத்த ஓட்டம் இல்லாம காலே அப்படியே வெளியிருந்து இருக்கு. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, அப்பப்ப ரத்த ஓட்டம் இல்லாததுனால வெடிப்புகள் அதிகப்படியாக ஏற்பட்டு அது இப்படி கால் பிளந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு அல்சர் மாதிரி அப்பப்போ ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல சென்சேஷன் இல்லாததுனால புண்கள் வந்தால் அது ஆறவே ஆறாது. இது இந்த கட்டவரல் பகுதி பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்கு போகக்கூடிய மூளை, அந்த மூளைக்கான ரத்த ஓட்டம் எல்லாம் பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து முக்கியமான பகுதிக்கான ரத்த ஓட்டம் இந்த கால் கட்டவிரல்ல இருக்கு. அப்ப நமக்கு இங்க பாதிப்பு ஏற்படும் போது தலைப்பகுதியில் ரத்த ஓட்ட பிரச்சனை ஏற்படும் அப்படின்றது தான் அதற்கான அறிகுறி. அதனால இது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்க போதே தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. அடுத்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டயபெட்டிக் ஃபுட் அல்சர், அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ இந்த அல்சர் இருக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கிறது, அதுதான் நம்ம உடம்புக்கான முக்கியமான புள்ளி. அந்த இடத்துல ஒரு தடவை புண்ணு வந்ததுன்னா அதை ஆற்றவே முடியாம எத்தனையோ பேர் வருடக்கணக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி டயபெட்டிக் பாதங்கள்ல ஒரு சின்ன புண் வந்தா கூட நாம் உடனடியாக கவனிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. அது நமக்கு பின்னாளில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அடுத்து பாதத்து இந்த மாதிரி கருத்து போதல், பாத நரம்புகள் இப்படி அதிகமான இறுக்கத்துடன் கால்கள் கருத்து போயிருக்கும். கால்களுடைய நிறத்தை பார்த்தாலே நம்ம கால் மாதிரி இருக்காது. அந்த மாதிரி எப்படி வெயில்ல காய்ந்து போன ஒரு கால் இருக்குமோ அது போல கால்களுடைய நிறம் கருமையாக மாறிக்கொண்டே போகும் நாளுக்கு நாள். அடுத்து கால்களில் இது போன்ற தோல் நோய்கள், கால் வறட்சி ஆறுது, காலுடைய 2 கணுக்கால் முட்டிலையும் வீக்கம் ஏற்படுறது, கால் விரல்கள் ஒவ்வொன்றும் கட்டை ஆட்டம் மறுத்து போயிடும். அந்த காலில் சுத்தமாக சென்சேஷனே இருக்காது. காலை ஐஸ் வாட்டரில் வச்சா கூட அதை நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி எக்ஸிமா போன்ற கால் அதிகப்படியான வறட்சி ஏற்படுதல், கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய ஃபுட் இந்த மாதிரியான எக்ஸிமாஸ். ஸோ கால்களில் இப்படி அப்படியே ஒரு படர்ந்து ஒரு மறுத்து போன ஒரு நிலையில் ஏற்படக்கூடிய இந்த தோல் நோய், இதனால் காலுடைய தோல் உரிந்து கொண்டு புண்களால் கால் பாதங்கள் அதிகப்படியான எரிச்சல் ஏற்படும்.
அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது கால் கட்டை விரலில் இந்த மாதிரி சுகர் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. ஸோ உள்ளுக்குள்ளேயே கால் சீல் பிடித்து கட்டை விரலை ரிமூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து இன்ஃப்ளமேஷன் மாதிரி உள்ளுக்குள்ளேயே ரணங்களும் புண்களும் அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரியான எல்லா விதமான கால்களில் ஏற்படக்கூடிய அலர்ஜி இல்லை யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், வாதம் சம்பந்தப்பட்ட வலிகள் எல்லாவற்றுக்குமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையிலிருந்து காலுக்கு வரக்கூடிய இரத்த ஓட்ட பாதையில் ஏற்படக்கூடிய பிளாக்ஸ் தான். ஸோ இந்த கால் பாதங்கள் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த கால் பாதங்களுடைய உள்ளங்கால் பாதம், இந்த பிரச்சனை இருக்கவங்களுடைய உள்ளங்கால் பாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த படிமானம் எவ்வளோ அளவுக்கு வயத்தில் டெபாசிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ அவங்களுக்கு நார்மலாக சாப்பிடக்கூடிய உணவே விஷமாக உடம்புல மாறிக்கொண்டு இருக்கிறது. இது எப்படி அப்படின்னா, ஒரு நல்ல பாலை நம்ம காய்ச்சுறோம், அதில் ஏதாவது ஒரு துளி ஏதோ ஒன்று ஒரு குழம்போ ஏதோ ஒரு எண்ணெயோ ஊற்றிருச்சுன்னா அந்த பாலை கெட்டு போயிடும். அது மாதிரி தான் நம்ம உடம்புல சில உறுப்புகள் சரியாக வேலை செய்யலைன்னா நீங்கள் அமிர்தமே சாப்பிட்டா கூட அது உடம்புல கழிவாக மாறிட்டு இருக்கும். ஸோ அதனால் இது உடனடியாக நாம் கவனிக்க வேண்டிய பிரச்சனை, சீரமைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சரி, இந்த மாதிரியான எல்லா விதமான கால்களில் இரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய ஒரு சிகிச்சை, நம்முடைய குடலை சுத்தப்படுத்தி டீடாக்ஸ் பண்ணும்போது நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். ஸோ அதற்கான ஒரு ஹெர்பல் மெடிசன் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மருந்து எடுத்துக்கொள்ளும் போது சில பத்தியம் தேவை. அந்த பத்தியம் பற்றி பார்த்து விட்டு இந்த மருந்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இந்த மருந்து எடுப்பதற்கு முன்பு அசைவ உணவுகளை நம்ம கட்டாயம் 10 நாட்களுக்கு முன்பே நிறுத்திவிட வேண்டும். 6 மாதத்திற்கு எந்த விதமான அசைவ உணவு எடுக்கக்கூடாது. உப்பு புளி காரம் திட்டமாக நம்ம பயன்படுத்தணும். மிளகாத்தூளுக்கு பதிலாக கலவை மிளகாத்தூளும் மிளகும் அதிகமாக பயன்படுத்தணும். அடுத்து பருப்பு, உருளைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு போன்ற வாயு அதிகமாக இருக்க பொருள் எடுக்கக்கூடாது. அது அதிகமாக எடுக்கும்போது அதிகமான வீக்கம் ஏற்பட்டு கால்களில் இந்த மாதிரி வலியும் பாத எரிச்சல், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம்னால நர்வ்ஸ் பெயின் இருக்கும், நிறைய கால்கள் மறுத்து போயிடும். ஸோ ரத்த ஓட்டம் இல்லாமல் இந்த மாதிரி கால்கள் கட்டையாட்டம் போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி கிழங்கு சம்மந்தப்பட்ட உருளைக்கிழங்கு போன்றவற்றை கொஞ்ச நாள் முற்றிலுமாக தவிர்த்திடணும். அதே மாதிரி எண்ணெய் பலகாரங்கள், முறுக்கு, வடை, சமோசா, பஜ்ஜி போன்றவற்றை சுத்தமாக நிறுத்திடணும். ஸ்வீட் சாப்பிட்றதா இருந்தால் வெல்லம் கலந்த, பனை வெல்லம் கலந்த, நாட்டு சர்க்கரை கலந்த இனிப்புகள் தாராளமாக அவங்க சாப்பிடலாம். சரி, இப்போ அந்த மருந்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சிவத்தை வேர்பொடி, இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது ஒரு 25 கிராம் வாங்கிக்கோங்க. சீந்தில் சூர்ணம் இது ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. ஆவாரம்பூ பொடி ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. இது அருகம்புல் பொடி, இது ஒரு 25 கிராம். இதை சமமான அளவில் கலந்து வச்சுக்கோங்க. காலையில் ஒரு ஸ்பூன், மத்தியானம் ஒரு ஸ்பூன், இரவு ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் போடுங்க. அப்புறமா அதை வந்து தேவைப்பட்டால் நம்ம டீஸ்பூனாக மாற்றிக்கலாம். முதல்ல சின்ன ஸ்பூனில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயம் போல் ஆக்கி அதை வடிகட்டி தொடர்ந்து 3 வேளை 1 வாரம் குடித்து வரும்போது நம்ம குடலில் இருக்க எல்லா கழிவுகளும் வெளியேறும். கழிவுகள் வெளியேற கால் பாதத்திற்கு தேவையான எல்லா பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம் கிடைக்கும். ரத்த ஓட்டம் கிடைச்சாலே அது ஸ்கின் ப்ராப்ளமான எக்ஸிமா, சோரியாசிஸாக இருக்கட்டும், கால்களில் இருக்கக்கூடிய ஃபங்கஸாக இருக்கட்டும், இல்லை யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், நம்ம சொன்ன மாதிரி வாத நோய் சம்பந்தப்பட்ட வாத நீர் தேக்கம் போன்ற அனைத்து விதமான கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சரியாகும். ஸோ இந்த மருந்தை 2 to 3 மாத காலம் நாம சொல்லக்கூடிய பத்தியத்தோடு நீங்க எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரியான எல்லா விதமான பிரச்சனைகள், டயபெட்டிஸ்னால இன்னைக்கு கால் பாத விரல்களை சர்ஜரி செய்து நீக்க வேண்டிய கொடுமையான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம சொன்ன இந்த உணவு கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணும்போது டயபெட்டிஸுடைய அளவும் நமக்கு ரத்த சர்க்கரை அளவும் குறையும். அதே சமயத்தில் இந்த கால்களில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளையும் நம்ம நிறுத்த முடியும். பிக் டோ ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. யூரிக் ஆசிட்னால கால் கட்டை விரல் மட்டும் வீங்கி கொண்டே போகும். ஸோ இந்த எல்லா பிரச்சனையும் நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும். சரி, இந்த மருந்தை நம்ம சொன்ன மாதிரி உணவுக்கு பின் 3 வேளை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரணும். இது சாப்பிடும்போது கட்டாயமாக நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய கூழ், ஒரு காலை மதியம் 2 வேளை மாப்பிள்ளை சம்பா அரிசி வாங்கி நல்லா வேக வச்சு அதை பொடியாக்கி கஞ்சி மாதிரி காய்ச்சி வேக வச்சு ஆற விட்டுருங்க. அதில் இரவு தண்ணீர் ஊற்றி வைத்து காலையில் கரைத்து குடிக்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும். அதோட நிறைய பழ வகைகள், நிறைய ஜூஸஸ்,
பல்சஸ், நிறைய காய்கறிகள், கீரைகள், ரசம் சாதம் இது போன்ற எளிமையாக செரிக்கக்கூடிய உணவு, இட்லி, தோசை போன்ற ஜீரணத்தை நம்ம எளிமைப்படுத்தக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. உணவு கட்டுப்பாடு என்பது இந்த மருந்துகளை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து கால் பாதங்களுக்கான சில சிகிச்சை முறை பற்றி பார்க்கலாம். நம்ம கிளினிக்கில் ஏற்கனவே நம்ம பாத நரம்பியல் சிகிச்சை கொடுக்குறோம். ஸோ அதில் இப்போ நம்ம காட்டக்கூடிய முதுகு தண்டுவட பகுதி, இந்த கட்டை விரல்ல இருந்து கீழ் குதிகால் வரைக்கும் இப்போ நம்ம வச்சிருக்க ரெட் கலர் பாயிண்ட்ஸ் தான் முதுகுத்தண்டுக்கான பகுதி. ஸோ அதில் நமக்கு சர்விக்கல், லம்பார் போன்ற அனைத்து நரம்பு சம்பந்தப்பட்ட கனெக்டிவிட்டி நமக்கு இருக்குது. ஸோ அப்போ அதில் நம்ம அழுத்தி இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும்போது கால் பாதங்களுக்கு சீரான இரத்த ஓட்ட பாதை போகும், சிறுநீரகங்களும் சீரமைக்கப்படும். இதன் மூலமாக இந்த வலி, கால் பாதை எரிச்சல், பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம்ஸை நம்மளால் எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மோக்ஸா தெரப்பி, இந்த மோசா ஸ்டிக்ஸ் உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும், நம்மக்கிட்டேயும் கிடைக்கும். இந்த ஸ்டிக்ஸை நம்ம சாம்பிராணி வத்தி ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு, ஸோ இப்போ நம்ம காட்டுற மாதிரி இந்த சிறுநீரகத்துடைய புள்ளியில் நம்ம அந்த ஸ்மோக் படுற மாதிரி கிட்ட தொட வேண்டாம், தூரத்திலிருந்து காட்டும்போது சிறுநீரகங்கள் தான் கால் பாதத்திற்கான கண்ட்ரோல் புள்ளி. ஸோ அதற்கு சரியான ரத்த ஓட்டம் செல்லும் போது இந்த எல்லா விதமான பிரச்சனையும் நம்மளால் சீராக ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்து வாக்கிங் போகிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 15 to 20 minutes வாக் பண்ணணும். அப்படி வாக் பண்ண முடியாதவங்க மாடியில் இந்த மாதிரியான ஃபுட்டை உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். இந்த இந்த சாட் மேலே நம்ம நிற்கும் போது கால் பாதத்திற்கு தேவையான அக்குப்ரெஷர் மேட், இது மூலமாக கால் பாதத்திற்கு தேவையான எல்லா ரத்த ஓட்டமும் கிடைக்கும். ஸோ மேக்னெட்டிக் சார்ட்லாம் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மேட்டில் ஒரு 10-15 நிமிஷம் கால்களை ஒவ்வொன்றையும் அழுத்தம் கொடுத்து மாற்றி மாற்றி நிற்கும்போது, இல்லை சமைக்கும் போது நம்ம பயன்படுத்தலாம். மற்ற வேலைகள் செய்யும்போது, நின்று கொண்டு செய்யும்போது நமக்கு நல்ல சீரான ரத்த ஓட்டப்பாதை கிடைக்கும். ஸோ இந்த எல்லா விஷயத்துக்கும் மேலான ஒரு விஷயம் இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்ம கால் பாதங்கள் மூலமாக ஏறுவதும் தான் இந்த கால் பாதங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான காரணம். அதனால் அம்மன் கோயில் இல்லை முருகர் கோயிலில் வெள்ளி செவ்வாய் அன்று ஒரு 5-6 எலுமிச்சம் பழம் சாமியோட கால் பாதங்களில் வச்சு பிரார்த்தனை செய்து வாங்கி வாருங்கள். அதை நல்லா இந்த மாதிரி கால் பாதங்கள்லையும் முட்டிலையும் உருட்டிட்டு அதை கீழே வச்சு கால் பாதங்களில் அழுத்தி நம்ம தூக்கி போட்டுறணும். தலையை சுற்றிட்டு கால் பாதத்தில் வச்சு அழுத்தணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி வரும்போது அந்த பிரச்சனை உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் சொல்கிற மாதிரி மருந்துகள் அனைத்துமே அந்த காலத்தில் சித்தர்களுடைய அருளாலத்தான் சித்த மருந்தாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டு பண்ணக்கூடிய மருந்தாக கொடுக்கப்பட்டது. அதனால் வெறும் மருந்துகள் என்று நினைக்காம நாம் அதில் ஒரு நம்பிக்கையோடு இறையருளோடு சாப்பிட்டு வரும்போது எந்த நோயாக இருந்தாலும் சரி நம்ம வெளிவர முடியும். ஸோ நம்ம பிளட் சர்க்குலேஷனால் கால் பாதங்கள் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிளட் ஃப்ளோ சம்பந்தப்பட்ட ஃபீட்டில் இருக்கக்கூடிய இந்த லெக்ஸில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் நம்ம இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஸோ நம்ம இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த, இந்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேரில் நம்ம ஆன்லைன் டயட் கன்சல்டேஷன் கொடுக்குறோம். அதாவது மருந்துகளை விற்கும் வேலையை மட்டும் பார்க்காம உங்கள் உணவையே எப்படி மருந்தாக மாற்றி அமைக்க முடியும்ன்ற வீட்டு முறை வைத்தியம் பற்றி, நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகள் பற்றி தான் நம்ம ஆன்லைனில் கன்சல்டிங் கொடுக்குறோம். அதற்கு உங்கள் பற்றிய தகவலை நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 9677400956 இந்த நம்பருக்கு அமிச்சிங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேர் மூலமாக கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.